இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக, இந்த காலை வேலைக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு அவர்களை துதிக்கிறப்பா. இயேசுவே ராஜா, பேச போகிறது நீங்கள், கேட்க போகிறது உங்கள் பிள்ளைகளாகிய நான். உங்களுக்கு அடிமைப்பா, உங்கள் அடிமைகளாகிய நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க அன்றுவரை ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தி இந்த செய்தியை கேட்டு எங்களை தகுதிப்படுத்தி ஒவ்வொருவர் மீதும் ஜெபஹாமியின் அபிஷேக மகிமையை இன்றைக்கு ஊற்றி கொழுந்து விட்டு நீர் ஒவ்வொருடைய ஜீவியத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வமே, நீர் மகிமை படுவீரா. ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனே, என் ஆண்டவரே, ஒரு விஷயம் இறங்கும் ஐயா, இறங்கும். எல்லார் மீதும் ஜெபஹாமியின் அபிஷேகத்தை நீர் ஊற்றித்தான் ஆக வேண்டும். மகிமைப்படுவீரா. இயேசுவே, இந்த வார்த்தை அடியார்களாக இருக்கிற நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இந்த இன்பமான குரல், உடைய அன்பின் குரல், உடைய பாசமுள்ள குரல், எங்களை ஆறுதல் படுத்துகிற குரல், எங்களை பலப்படுத்துகிற குரல் நாங்கள் கேட்கும்படி வந்திருக்கிறோம். பேசும் பேசும் வசனத்தின் மூலம் கிரியைகளை நடப்பீங்க. மகிமைப்படுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டை பாடுறேன், தெரிஞ்சவங்க மட்டும் என் கூட பாடுறேன். மண்டலங்கள் மீதில் இருக்கும் உமது இடத்தையே என் கண் பார்வை நோக்குமே, பார்வை நோக்குமே, என் கண் பார்வை நோக்குமே. இறங்கும் எங்கள் தெய்வம் உமது இரக்கம் எங்கள் மேல் வந்து இணங்கும் வரைக்குமே, இணங்கும் வரைக்குமே, வந்து இணங்கும் வரைக்குமே. வேலைக்காரர்கள் எஜமான் கைகளை நோக்கும் போலவே உம்மை பார்க்க வேண்டியே, பார்க்க வேண்டியே, உம்மை பார்க்க வேண்டியே. வேலைக்காரிகள் நாச்சியார் கைகளை நோக்கும் போலவே உம்மை பார்க்க வேண்டியே, பார்க்க வேண்டியே, உம்மை பார்க்க வேண்டியே. எங்களுக்கு இறங்கும் யெகோவாவே, எங்களுக்கு இறங்குமே. இப்போ எங்களுக்கு இறங்குமே, எங்களுக்கு இறங்குமே, இப்போ எங்களுக்கு இறங்குமே. பாரமண்ட
அங்க தெளிவாக பாடியிருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மையே எங்களுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. வேலைக்காரர் பாருங்க, கூலி வேலை செய்தால் அடுத்த நிமிஷம் ஏதோ எதிர்பார்ப்போம், கூலியை எதிர்பார்ப்போம். அதே போலத்தான் ஒவ்வொரு நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரமண்டலங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிற வானமண்டலம், வானமண்டலம், காற்று மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இது என்னென்ன மண்டலம் இருக்கிறதோ அத்தனைக்கும் மேலாக உருவாக்கினதே, அத்தனைக்கும் மேலாக உருவாக்கி அதன் மேல் வீற்றிருக்கிற தேவாதி தேவன், அண்ட சராசரங்களையும் ஒரே நேரத்தில் ஆளுகை செய்கிற தேவாதி தேவனை மாத்திரம் நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கண்கள் இயேசுவையே நோக்கி இருக்க வேண்டும். இயேசுவையே. ஆமா, இன்னைக்கு அவருடைய கையையே பார்த்து 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 பழகிட்டோம். அவருடைய கரத்தை நோக்கவே கூடாது. ஏன் கரத்தை ஏன் நோக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, ஏதாவது தருவாரா, ஏதாவது கொடுத்துருவாரா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஆசீர்வாதத்தையே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஜெபித்து ஜெபித்து இன்னைக்கு ஆசீர்வாதத்தை சின்ன குழந்தையிலிருந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து எப்படி இருக்கிறோம்? இப்போ ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தோம். தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரை வெறுமையா போட்டாரா? யாரையாவது? எல்லாத்தையுமே ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒருவரையும் ஆசீர்வதிக்காத தேவன் நம்முடைய ஆண்டவர் இல்லை. எல்லாரையும் எவரேனும் வெறுமையா விட்டவரும் இல்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல எக்ஸாம்பிள் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ஈசாக்கு தேசத்தில் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு என்ன செய்தாரா? சொல்லுங்களேன். அப்போ பஞ்ச காலத்துல தண்ணி இல்ல, வறட்சி, வறட்சி இருக்கிற இடத்துல ஒருத்தன் விதை விதைச்சான்னா அவன மாதிரி முட்டாள் உலகத்தில் இருப்பானா? இருக்கவே முடியாது. ஆனா பஞ்ச காலத்துல கர்த்தரை நம்பி, வறட்சியான காலத்துல நம்முடைய தேவாதி தேவனை நம்பி விதைச்ச ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தது உண்மையானால், அவரையே பொழுதுனைக்கு நம்ம அவருடைய பாதத்திலே விடுகிறவங்களை சும்மா விட்டுருவாரா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, உங்களை சும்மா விடுவாரா? இயேசு இயேசு இயேசுதான் என் தெய்வம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் மீட்பர் என்று சொல்லி அனுதினமும் தேவ சமூகத்தில் விழுகிற நம் யாரையுமே என் தேவன் சும்மா விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒருவரும் சும்மா அவர் விட்டு விலகுகிற கர்த்தரும் அல்ல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானா நம்முடைய தேவன் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிக் கொள்வதற்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் வேறாக செய்கிற தேவன். நீங்க என்ன கேட்டாலும் சரி, ஆனா எதை கேட்டாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவருடைய சித்தத்தின்படியே கேட்க கடவன். ஆமென். ஜெபிக்கிறதெல்லாம் நன்றாக கவனிக்கணும். சும்மா ஒன்று போய் தேவ சமூகத்துல போய் இயேசுநாதர் எல்லா சீஷர்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தையே சொல்லி நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதத்தை சொல்லுங்க பெற்றுக்கொள்வேன் அப்படின்னா ஏமாந்துருவீங்க. கண்டிப்பா கிடைக்கும் நினைச்சிட்டு எதிர்பார்க்காதீங்க. அப்போ ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இன்னைக்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த பிதா நான் யாரு? அப்பா. ஹலோ, கவனிங்க. பிதானா யாரு?
நம்ம அப்பா தானே. பிதான்னா தகப்பன், பரம தகப்பன். இந்த தகப்பன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேளுங்க. உங்க அப்பாட்ட போய் ஒரு காரியத்தை நீங்க கேட்கிறீங்க, கேட்க போறீங்க அப்படின்னா பயந்தா போவீங்க? சொல்லுங்க. தைரியமா போவோம். நம்ம அப்பா இல்லையா? ஏன் அப்பா? எங்க அப்பாட்ட போய் இதை கேட்டா என்ன செய்வாங்க? உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. எப்பா எனக்கு பேனா வேணும், இந்த பேனா வேணும், அப்படியா? சரி வாங்கி கொடுத்துருவோம். சரி நாளைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்ப்பா, இப்பவே போய் என்ன பண்ணுங்க? ஒரு குழந்தை அப்படித்தான் போய் உரிமையா இப்பவே போங்கப்பா, போய் கடையில போய் வாங்கிட்டு வாங்க. நல்ல பேனாவா? ஹலோ, நல்ல பேனாவா? அப்படித்தானே? ஜூன் மாதம் வரத்தானே போகுது. எல்லா பிள்ளைகளுக்கும் பேனா பென்சில் எல்லாம் வாங்கணும் இல்லையா? உருப்படி இல்லாத பேனாவை போய் வாங்குவீங்க? சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைகளுக்கு எங்கடா அங்க போய் 1.5 பேனாவெல்லாம் வாங்கி கொடுத்தா ஒரு நாள் எழுத மறுநாள் என்ன ஆகும்? நம்ம பிள்ளை அங்க போய் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, எழுதணும் இல்லையா? அதற்காக வேண்டி நல்லதையே சிறப்பானதையே மனுஷன் கொடுத்தா அதை விட சிறப்பா கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். கரந்தட்டி இயேசுவாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விட சிறப்பா நமக்கு கொடுக்க உண்மை உள்ள தேவன் தான் அவரு. அதனால தான் பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய பாதத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருடைய பாதத்துல போய் கெஞ்சறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? உரிமையா, எங்க அப்பா நீங்க எனக்கு இப்ப போடுங்க, இப்ப எனக்கு இது தந்துதான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு கல்யாண வீட்டுல போய் எல்லாரும் வந்திருக்காங்க. இயேசுவின் தாயும் அங்க வந்திருக்காங்க, இயேசப்பாவும் அங்க வந்திருக்கிறார். காண ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள திராட்சை ரசம் இல்ல, குறைவன்னா இல்லவே இல்லை, முடிஞ்சு போச்சு. அவர்களுக்கு எல்லாரும் வந்து இயேசுவின் தாயின் இடத்துல வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. அப்படியா? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன என் வேலைன்னும் இதை புரிந்து கொள்ளணும். ஹலோ, இதெல்லாம் ஜெபிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய மைண்டுக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வந்து நான் கேட்கிற எந்த ஒரு காரியமும் என் அப்பாவுக்கு பிரியம் தானா இல்லையா? ஹலோ, இருக்கீங்களா? எங்க அப்பாவுக்கு நான் கேட்கிற காரியம் பிரியமா, பிரியம் இல்லையா அப்படின்னு கேட்டா, கேட்டு அதை தெரிந்து வைத்துக் கொண்டு, அறிந்து தெரிந்து வைத்துக் கொண்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆமா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ முதலாவது நம்ம அப்பாவை, தகப்பனை குறித்து முழுமையா தெரியாதவங்க, அறியாதவங்க போய் தகப்பன்கிட்ட போய் கேட்கிற முடியாத உரிமையே இல்லாம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எங்களுடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் நல்லவர். ஹலோ சொல்லுங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லவர். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க ஐயா, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவர் எனக்கு ஒரு நாள் குறை வச்சதே இல்லை, எனக்கு அவர் ஒரு நாள் குறை வச்சவர் இல்லை, இனியும் குறைபட விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு அப்போ குறை வருகிறது என்று சொன்னால் எப்படி வருகிறது? எப்படி வருகிறதுங்க? லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். யார் எழுந்தான்? இளைய குமார். அவன் எங்க போனான்?
தகப்பனிடத்தில் வந்தான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இருந்து படிக்க பார்க்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் ஏமா அதுல இருந்து படிக்க சொல்லல. 16 அப்பொழுது பன்றிகள் கவிட்டினாலே என் வயிற்றை நிரப்ப. அப்ப அவன் எங்க போனான்? ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த நிலைமை அவனுக்கு? அவங்க அப்பா யாரு? கோடீஸ்வரன். ஆனா பன்றிக்கு வைக்கிற ஒரு தவிட்ட கூட அவனுக்கு ஆகாரமா கிடைக்க மாட்டேங்குது. அவனுடைய தகப்பனுடைய வீட்டுல இவன் நல்ல திருப்தியா என்னென்ன ஆகாரம் வேணுமோ அவன் எதெல்லாம் விரும்பினானோ அத்தனை சாப்பிட்டவன். அவனுக்கு ஏன் இன்னைக்கு இந்த ஒரு அவமான ஒரு நிலைமை? எல்லாரும் அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆமா, வாசிங்க 11வது 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்களே தகப்பனை நோக்கி, தகப்பனே தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை, ஆஸ்தியில் வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று முதல்ல என்ன செய்தான்? எனக்கு தாங்க. எனக்கு இங்க பாருங்க, ஹலோ, எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுயம் உங்களுக்குள்ள எழும்புதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எனக்குன்னு கேட்காதீங்க. நாம் எனக்கு என்று கேட்கும் பொழுது நான் தனிப்பட்ட எனக்கு. அப்ப நம்ம அப்பாட்ட போய் எனக்கு, ஆண்டவரே உங்க பிள்ளைக்கு, உங்க பிள்ளையாகிய உங்களுடைய இந்த அடிமைக்கு நீங்க என்ன செய்யுங்க? எனக்கு இது தேவை. உமக்கு சித்தமானா, உமக்கு சித்தம் இருந்தா கொடுங்க சொல்லி கேளுங்க. அவருக்கு சித்தமான நேரத்தில் காரியம் கை கூடி நம்முடைய கையில் வந்து வாய்க்கும். அல்லேலூயா. வாய்க்குமா வாய்க்காதா? அப்ப நம்ம உரிமையாக கேட்டு பழக வேண்டும். உரிமை, உரிமையாய் தகப்பனிடத்தில் கேட்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாருங்க, அவன் கேட்கிறான் பாருங்க, எனக்கு வர வேண்டியதை. அப்படிதானா? ஹலோ, எனக்கு வர வேண்டியதை அவன் அழகா சொல்றான் பாருங்க, கேட்கிறான் பாருங்க. ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். எனக்கு தர வேண்டும். இரண்டாவது நேரம் எனக்குன்னு சொல்றான். ஆமென். இதை நல்லாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எனக்கு, இங்க பாருங்க, ஜெபிக்கிறவங்க எனக்கு, நான், என்னுடையது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆமென். ஜெபத்தை நடத்தினவங்களை இன்னைக்கு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவரே எங்களுக்கு எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் நீங்க கொடுத்தது, அதெல்லாம் எங்களுடையதல்ல, உங்களுடையது. ஆமென். இப்ப இன்னும் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பட்டன் ஆகட்டுமே, கர்த்தருடைய விருப்பம் இல்லாம நம்ம கையில வரவே இல்லைங்க. அல்லேலூயா. அத சட்டையில மாட்டுவதற்கு பொறுத்து, நூலை பொறுத்து, சட்டையில இந்த பட்டனை ஃபிட் பண்ணுவதற்கு அந்த ஊசி நூலை கொடுத்தது கர்த்தர் தாங்க. அவர் இல்லாம நம்ம கையில என்ன வந்திருக்கும் சொல்லுங்க? ஏதாவது கிடைச்சிருக்குமா? இதே கர்த்தருடையதுன்னா வீடும் ஆஸ்தியும் எல்லாமே கர்த்தருடையது. ஆமென். கற்ப கனியும் கர்த்தருடையது. ஆமென். அப்போ இந்த அளவுக்கு உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே, இந்த ஆண்டவர் இந்த தகப்பனிடத்துல போய் ஒருத்தன் கேட்கிறான், இவ்வளவு வசதி வாய்ப்பா இந்த வீட்டுல பெரிய
மாட மாளிகையில கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ள இருக்கிறோமே, அதுல ஒருத்தன் போய் இளையவன் போய் என்ன செய்யறான்? தகப்பனே, எனக்கு வர வேண்டியதை நீர் கொடுத்து விடும். ஆமென், ஆமென். எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க, எனக்கு என்ன செய்யுங்க? கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தகப்பன் உடனே கொடுத்துருவாரா? ஏன் கொடுக்க மாட்டாரு? அது நம்ம கையில இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு சேஃப்டி, பாதுகாப்பு. ஆனா நம்மளை விட்டு இவன் போயிட்டான் அப்படின்னா இவனுக்கே பாதுகாப்பு இல்ல. இவன் பணத்துக்கு எப்படி பாதுகாப்பு வரும்? இவன் நான் கொடுக்கக்கூடிய இவனுக்கு நான் கொடுக்கிற அத்தனை சொத்துக்கும் பாதுகாப்பு எப்படி வரும்? எப்படி வரும் சொல்லுங்க? வருமா? தனி நபர், இப்போ தனி ஆளு, தனியா போறான். சொத்து சுகம் பணம் எவ்வளவு வாங்க வேண்டுமோ அத்தனை தகப்பன் கொடுத்ததை வாங்கிக் கொண்டு தனிமையில் போய்கொண்டே இருக்கிறான். அவனுக்குரிய பாதுகாப்பு அவனை விட்டு எடுக்கப்பட்டு போயிற்று. ஆமென், அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, அவனுடைய அந்த சொத்தை பாதுகாக்க முடிந்ததா? பணத்தை பாதுகாக்க முடிந்ததா? அவன் பாருங்க, கையில பைசா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சது, தனிநபருங்கிறதும் தெரிஞ்சது. நிறைய ஆட்கள் வந்து அவனை கூட்டம் சேர்ந்துக்கிட்டாங்க. ஊதாரிகள் கண்டிப்பா சேருவாங்க. அங்க போகலாம், இங்க போகலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு இதற்கு தான் நானும் நீங்களும் தேவனுடைய சமூகத்துல போய் அப்பட்ட உரிமையா கேட்டோமா? ஹலோ சொல்லுங்க, இதற்கு தான் நம்ம உரிமையா போய் கேட்டோமா? ஆஸ்தியை வீணாய் செலவழிக்கிறதற்கா நம் ஆண்டவர் நம்முடைய தகப்பனிடத்துல போய் கேட்டோம்? சொல்லுங்க, நஷ்டம் எப்படி வருகிறது? ஒரு கஷ்டம் எப்படி வருகிறது? என்னைக்கு இல்ல, என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்க. ஒரு நஷ்டம் வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த தொழிலை நடத்துகிறவருக்கும் தொழிலை ஆசீர்வதிப்பதற்கும் அந்த வியாபாரத்தை நடத்துகிறவருக்கும் உள்ள பரம தகப்பனாகிய ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு அறவே சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். ஆமென், ஆமென். அப்போ ஆசீர்வதிக்கிற தேவன் எங்கிருந்து வானம் திறந்துதான் ஆசீர்வதிக்கணும். அவர் தான் சொல்றாரு உபாகம் 1:11 என்ன சொன்னார்? நீங்கள் சொல்லுங்க, வாசிங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை என்ன செய்வார்? அப்படி சொன்னவருக்கும், கவனிங்க, கவனிக்கிறீங்களா? அப்படி சொன்னவருக்கும் தொழிலை நடத்துகிறவருக்கும் தொடர்பு முற்றிலும் இல்லவே இல்லை. அதனாலதான் தொழில என்ன வருது? சொல்லுங்க, நஷ்டம் வருது, கஷ்டம் வருது. சொன்ன மாதிரி அதுக்கு மேல மேல அதை சப்பக்கட்டு கட்டுறது, எப்படியாவது ஒப்பேத்துறதுக்கு என்ன செய்யறோம்? கடனை வாங்குறோம். கடன் மேல் கடன் என்ன ஆகுது? நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கடன்காரனுக்கு கடையை போட்டுட்டு ஓடி ஒளிய வேண்டிய சூழ்நிலை வந்துருது. வருதா வரலையா? யோசித்து பாருங்க. அப்போ தேவனோடு உள்ள ஒரு உறவை வளர்த்துக் கொள்வதற்கு முதலாவது ஒரு தொழிலை செய்கிறவன் தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து போகாதிருக்க கணவன். ஒண்ணுதான், மற்ற எல்லாம் எங்க கிடக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஆமென் சொல்றாங்க, 2 பேர் சொல்லிட்டாங்க. ஆனா மத்தவங்க எங்க இருக்கீங்க? தகப்பனோடு உள்ள உறவுல இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். தைரியமா பேசுறதற்கு வாய்
சொல்லுங்க தைரியமா, நான் இருக்கிறேன் ஐயா. இங்க பாருங்க, நான் இருக்கிறேன், எங்க அப்பா என் கூட பேசினார் ஐயா அப்படின்னு சொல்லி தைரியமா பேசுறதுக்கு இங்க நபர்கள் இல்லை. ஆமென். எங்க போனீங்க? எங்க போனீங்க? அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க இப்போ? ஆனா ஆண்டவர் நமக்காக சொல்லிவிட்டார். அந்த தேவாதி தேவன் அந்த சராசரன் ஒரே நேரத்தில் ஆளுகை செய்கிற அந்த ராஜாதி ராஜா நமக்கு என்ன சொல்லி இருக்கிறா? நான் ஏற்கனவே உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றார். எபேசியர் 1:3 படிச்சு பாருங்க, தெரியும். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படியா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால், சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிச்சிட்டாராம். இதுக்கு மேல என்ன வேணும்? ஹலோ, இதுக்கு மேல என்ன வேணும்? ஒண்ணுமே நமக்கு வேண்டாம். எல்லா ஆசீர்வாதமும் நமக்கே, அவங்களுக்கு தான். எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு தான். யார் ஆசீர்வதித்தா? யார் அவங்களோட ஆண்டவரோடு தொடர்புல இருக்கீங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம். அதனால தான் தகப்பனிடத்தில் போய் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. உரிமையா? பிரிஞ்சு போகிறதுக்கு கேட்கவே கூடாது. இன்னும் 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 உம்மை நாம் கிட்டி சேர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனோடு நெருங்கிய ஒரு உறவுக்குள் ஒரு தேவ பிள்ளைகள் வரும் பொழுதுதான் சகல ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அது வரைக்கும் உடனே கொடுத்துட மாட்டார். இதை புரிந்து கொள்ளுங்க. சரியா? சரியா? அப்போ எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குத்தான், வேற யாருக்கும் இல்ல. அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். ஆமென். அவரை சார்ந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான். யார் யார் அவரை நோக்கி கூப்பிடுகின்றீர்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட சகல செல்வமும் ஆசீர்வாதமும் சகலத்தையும் சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா நம்ம நிலம் கேட்க போகிற நம்ம நிலைமை என்ன கேட்கட்டா? 1 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க எத்தனை பேர்? 1 2 மீதி எங்க போச்சு? சரி, நான் வரேன், உங்க வீட்டுக்கு நான் வரேன். ஒரு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க, எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வரேன், ஒரு பிளேட் நிறைய போட்டீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, எரிய பாருங்க, எரிய பாருங்க. எல்லாரும் இப்படி அள்ளி நான் சாப்பிட்டுட்டேன். என் வயிறு நிறையுமா? சொல்லுங்க, என் வயிறு நிறையுமா? சரி, நிறையாத வயிறோட நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விடுவீங்களா? விடுவீங்களா? அப்போ உங்களை சொக்காயை பிடிச்சி ஆண்டவர் பிடிச்சி இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கணும் போல் தோணும். பேசலாம். எதுக்கு? எதுக்கு? அவரிடத்துல கேட்கறதுக்கு நம்மளை பிடிச்சி உட்கார வைக்கிறார். யாரு? நீ இன்னும் சரியா என்கிட்ட கேட்க வேண்டிய விதத்துல கேட்கல. எந்திரிச்சு கேட்ட உடனே நான் கொடுக்கிறவனும் இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்பாவை தெளிவாக புரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? சங்கீதத்துல ஒரு வசனம், 40ஆம் சங்கீதம் 7 நினைக்கிறேன், முதல் வசனத்தை படிங்க. படிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். போதும். ஹலோ, எப்படி காத்திருந்தாரா? நம்ம கேட்கிற விதத்திலும் பொறுமை வேணும். ஏனென்றால் அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன். கரந்தட்டி எசப்பாவை மகிமைப்படுத்துகிறார்.
போகவே கூடாது. முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்முடைய தேவாதி தேவனிடத்துல என்ன செய்யணும்? கேட்கறதுக்கே போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முழுசா தெரியாம எங்க அப்பா தானே போடா அப்படின்னு ஆமென். இரண்டாவது அவரை புரிந்து கொள்ளணும். இரண்டாவது என்ன செய்யணும்? அவர் எதை சொல்லுகின்றாரோ அதற்கு கீழ்ப்படியணும். ஆமென். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. கீழ்ப்படிதல் என்று சொன்னார் ஆபிரகாம் தான். என்ன செய்தார்? என்ன சொன்னார் ஆபிரகாம்? ஆபிராம். அப்போ ஆபிரகாம் கிடையாது, ஆபிராம். ஆபிராம் என்ன சொன்னார்? எந்த அதிகாரத்தில் சொன்னார்? முதலாவது 11வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யல? ஆபிராமோடு கர்த்தர் பேசவே இல்லை. அப்படிதானா? 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல அவர் சொல்றாரு. வசனம் என்ன சொல்லுது? ஆரான் தேராகு ஆரானிலே மரித்தான். அப்படிதானா? வசனத்தை படிங்க. தேராகு ஆயுசு நாட்கள் 705 வருஷம். எஸ். தேராகு ஆரானிலே மரித்தான். தேராகு ஆரானிலே மரித்தான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் இது. கர்த்தர் அதுக்கப்புறம் தான், அதுவரைக்கும் ஆபிராமோடு நம்முடைய தேவன் பேசவே இல்லை. ஆபிரகாமின் தேவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆபிராமின் தேவன் அல்ல, ஆபிரகாமின் தேவன். அப்பதான் பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை, இரண்டாவது வசனம் இது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய். ஆமென். அதுக்கு கீழே படிச்சீங்கன்னா ஆபிராம் அவர் என்ன பண்ணாரு? போனாரா போகலையா? எப்படி போனார் சொல்லுங்க. அவன் நான் இந்த இடத்துக்கு போறேங்கிறதே தெரியாம அறியாமல் போனான். நம்மகிட்ட எல்லாம் சொல்லி இருந்தா அங்க அட்ரஸ் என்ன, சரி ஜஸ்ட் போன் நம்பராவது இருக்கா சொல்லுங்க, அதுல நானும் போக முடியாது. சொல்லியிருப்போமா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். பாத்தீங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்போம். அல்லேலூயா. சும்மா போ. எங்க போய் சொல்லி சொன்னாரு? எந்த ஊருக்கு போய் சொல்லி சொன்னார்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பேரே சொல்லல. ஆனா வழி நடத்துகிறது ஆவியானவர். கீழ்ப்படிந்தா உன்னை நடத்திட்டு கூட்டிட்டு போகிறவரே, கரண் பற்றி கூட்டிட்டு போகிறவரே, நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை கூட்டிக் கொண்டு போவான். செழிப்பு உண்டாயிருக்கும். ஒரு பிராஸ்பரிட்டி எங்கிருந்து வரும்? ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. செழிப்பு எங்க இருந்து வருது? செழிப்பு எங்க இருந்து வருது? நானும் நீங்க உங்க முயற்சினால, சொந்த முயற்சினால சம்பாதித்து அது வராது. ஆமென். சம்பாதிக்கிறதுக்கு அவர் கைப்பலன் தந்தா தான் ஐயா, கைப்பலன் கொடுத்தா தான் சம்பாத்தியத்தில் ஆசீர்வாதத்தை ஒன்னால பார்க்க முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீ கடனாளியா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ முதலாவது இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேடுனீங்களா? தேடுனீங்களா? தேடுனீங்களா இல்லையா?
இன்னைக்கு நம்ம அப்பாட்ட போய் கேட்க வேண்டிய விதத்துல யாருமே கேட்காததுனால இதுவரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ளாம உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிதானா? சொல்லுங்க, உண்மைதானே? அப்போ நம்ம அப்பாவை முழுமையாக தெரிந்து கொண்டால் மாத்திரமே அப்பாட்ட உரிமையா போக முடியும், கேட்க முடியும். ஆமென். ரொம்ப அன்புள்ள தகப்பன், வெறுக்காத தேவன். உன்னை வெறுத்து போடா, உனக்கு ஒண்ணுமே கிடையாது போடான்னு சொல்லி சொன்னா அவரை நீ வெளியில போன்னு சொல்லி சொல்லுகிற அளவுக்கு நம்மளை வச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னா கவனிங்க, ஏன் அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அன்புள்ள தகப்பன் நம்மை வெறுக்கிற அளவுக்கு அவருக்கு வெறுப்பு ஊட்டிக்கொண்டே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவருக்கு பிரியமா நம்ம அவர் சொன்னதை நம்ம செய்யல, அவருக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியல. சரி, நம்ம ஒரு 4 பிள்ளைகள் நமக்கு இருக்கு. அந்த 4 பிள்ளைகள்ல ஒருத்தன் என்ன செய்யல, கீழ்ப்படியல. என்னதான் சொல்லுங்களேன், ஸ்கூலுக்கு போடா போக முடியாது அப்படின்னு சொல்றான்னு வைங்க, அந்த பையன் மேல பாசம் வந்துருமா? பேசுங்கப்பா, என்ன பாசம் வந்துருமா? வரவே வர. என்ன வரும்? எதுக்கு போக முடியாதுன்னு சொல்லி மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்றாங்கல்ல, போக முடியாது. சரி, கடை பெற்றா போக முடியாது. சரி, நீ ஒண்ணும் வேண்டாடா, வீட்டுக்குள்ள இருக்கிறவன் பைபிள் எடுத்து படினா முடியாது. நீ எதுக்கு தான் வீட்டுக்குள்ள ஒன்ன பெற்று வச்சிருக்கு நான் கேட்கிறேன். முடியாது முடியாது முடியாது, லைஃப் லாங்க இப்படியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க வைங்க. உனக்கு சாப்பாடு தர வேண்டாம் போங்க, இப்படியே சொல்றான்னு வைங்க. அவன் மேல ரொம்ப அன்பா இருப்பீங்கல்ல, சொல்லுங்களேன். இல்ல, ரொம்ப பாசம் வச்சு ரொம்ப அன்பா அவனை கண்ணை பொண்ணே மணியே முத்து அணைச்சு முத்தம் கொடுத்து சாப்பிடப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? யாருமே சொல்லவே. அவன் மேல என்ன வந்துடும்? வெறுப்பு தான் வரும். ஆமென். எப்படியோ வீட்டுக்கு அடங்காது ஊருக்காவது அடங்குதான்னு பார்க்கலாம். அது ஊருக்கும் அப்படிப்பட்டது அடங்காது. அவுத்து விட்ட கழுத துள்ளி குதிச்சுட்டு போய் எங்கேயாவது கிணத்துக்குள்ள போய் விடும். பேசலோ அன்னைக்கு பார்த்துட்டு அப்படின்னு தகப்பன் விட்டுருவார். அதே மாதிரி தான் இந்த இடைக்கு மாறணும். எவ்வளவோ சொல்லி 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 பார்த்தார். அவன் கேட்டான், கேட்கிற மாதிரியே இல்லை. தகப்பனும் மனம் உடைந்துதான் அந்த சொத்தை கொடுத்துட்டாரு. சொத்தை கொடுத்து அடுத்த நொடியில ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஹலோ, கேட்குறதுங்க, ரொம்ப ஜாலியா சந்தோஷமா, ஐ ஆம் ஃப்ரீ, நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன், யாரும் என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாது, என் சொத்துல யாருக்குமே உரிமை என்ன தவிர எவனுக்குமே உரிமை இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணி தான் வெளியே போனான். போனவனுக்கு ஒன்று காத்திருந்தது. பல நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க. நல்ல நண்பர்கள் வந்திருந்தா ஐடியா கொடுத்தப்பா, எப்பா இவ்வளோ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்க, இவ்வளோ மாட மாளிகையை கேட்டு இடத்த வாங்கி மாட மாளிகையை கேட்டு நீயும் உங்க அப்பா மாதிரி என்ன செய், 1000 வேலைக்காரனை உள்ள வச்சு வேலை வாங்கி ஓ, அப்படி சம்பாதி இப்படி சம்பாதிக்க ஐடியா கொடுத்துருப்பான். ஆனா வந்து சேர்ந்ததெல்லாம் அவங்கிட்ட குடிக்கி திங்கிறவன் தான் வந்தான். இப்போ சொல்றேன், நம்ம பரம தகப்பன் அப்பாவை விட்டுட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா குடிங்கி திங்கிற பிசாசு தான் வருவான். ஆமே. நஷ்டத்தின் மேல் நஷ்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், பாடு மேல் பாடு,
வியாதியின் மேல் வியாதி, வறுமை மேல் வறுமை. அங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? வறுமை மேல் வறுமை. உன்ட புடுங்கி திங்கிறவங்கிட்ட தான் இருக்கு. ஆமே. அவன் புடுங்கி தான் தின்பானே தவிர உனக்கு திருப்பி தரவே மாட்டான். ஆமே. தருவான்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. தரவே மாட்டான். எங்க அப்பாட்ட போய் உரிமையா கேட்டு வாங்கிட்டு உலகத்துக்குள்ள போயிடாதீங்க. கர்த்தரோடு இருங்க. அல்லேலூயா. பரம தகப்பனோடு உறவா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அவரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்க கையில வந்து நிலைக்குமே தவிர, அது செழிக்குமே தவிர, மற்றபடி புடுங்கிக் கொள்ளுகிறவனால் அது பிடுங்கப்பட்டு போகக்கூடாது. தகப்பனை, பரம தகப்பனை நீங்கள் விட்டு விடாதீர்கள். உறவா இருந்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். சொல்லுங்களேன். உறவா இருப்பீங்களா இல்லையா? இருப்போம். இந்த இடத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இருப்போம். அதுக்கப்புறம் காத்துல பறக்க விட்டுருவோம். அப்படியா? 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் கேட்பேன். கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்படி சொல்லுவீங்களா? பாஸ்டர் இப்படிதான் சொன்னீங்க. அந்த டைம்ல எல்லாம் வீடியோல உங்களுக்கு பார்க்க முடியாது. பார்க்க கூடாத சான்ஸே தரவே மாட்டோம். அப்போ பரம தகப்பனோடு நெருங்கிய ஒரு உறவுக்குள்ள வரணும். அப்படின்னா தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு உறவு வரும். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. தேவனோடு உள்ள ஒரு உறவு அனுதினமும் காணப்படணும். அதைத்தான் இங்க சொல்றார். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற என் தகப்பனே, எங்க அப்பா, எங்க அப்பா. சொல்லுங்க. என் தகப்பன். சத்தமா சொல்லுங்க. இதயத்துல கை வச்சு எங்க அப்பா, என் தகப்பன், எங்க அப்பா. அந்நியனுக்கு உறவே இல்லை, எனக்கு மாத்திரம்தான். சொல்லுங்க. அந்நியனுக்கு உறவே இல்லை, எங்களுக்கு மாத்திரம் எங்க அப்பாட்ட நல்ல ஒரு உறவு இருக்கிறது. என்னை அவருடைய விருப்பப்படி நான் நடந்த அவர் என்னை கோடி கோடியா பெருக செய்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். இதுக்கு மேல என்னங்க ஆசீர்வாதம் வேணும்? அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் அழியாது, மங்காது, குறையாத ஒரு ஆசீர்வாதம் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். புடுங்கிறவன் புடுங்க முடியாது. ஆமென். அந்நியன் அதற்கு உடந்தை ஆகான். அப்ப யார் உடந்த? நானும் எங்க அப்பாவும் தான். அப்படிதானா? அப்படிதானா? இந்த ஆசீர்வாதம் வேணுமா? எந்த ஆசீர்வாதம் வேணும்? ஹலோ, எந்த ஆசீர்வாதம் வேணும்? அவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் பதில் சொல்றாங்க. ஆண்டவரோடு சொல்லுங்க. எத்தனை உறவா இருக்க போறீங்க? இல்லாதவங்க இன்னைக்கு உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கர்த்தர் ஆவியானவர் வற்புறுத்துகிறார், வலியுறுத்துகிறார். 1 மணி நேரம் ஜெபம் பண்ற 2 நபர். அந்த 1 மணி நேரம் நான் சொல்றேன், கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுக்கே நேரம் போதாது. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு துதிப்பதற்கு டைம் போதாது. ஆனா எங்க இருந்து ஜெபிக்க போறீங்க? 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம். சொல்லுங்க. இந்த ஜெபம் எல்லாம் ஈடுபடாதுங்க. கர்த்தரோடு உள்ள ஒரு உறவை வளர்த்து கொடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெபமும் இருக்கணும். அந்த ஜெபம் இருந்தா மட்டும்தான் தேவனோடு உள்ள ஒரு உறவு சீரான நிலைமையில இருக்கும். அப்போ தேவ சமூகத்துல போய் அப்பான்னு கூப்பிட்டா மகனே அல்லது மகளேன்னு சத்தம் நம்முடைய காதுல தொனிக்கும். எத்தனை பேர் அதை கேட்டிருக்கீங்க? அல்லேலூயா. ஆனா இப்போ அந்த கேட்க இன்னைக்கு கேட்காது எத்தனை பேர் சொல்லுங்க? இன்னைக்கு டுடே ஒரே ஒருத்தர் கை கொடுக்குறாங்க. எந்த ஒருத்தர் நியாயம்? அப்ப இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துக்கு போகல.
உங்க அப்பா கூட போய் உங்களுக்கு தேவையானத இன்னைக்கு நீங்க கேட்கல. என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஏன் பேசல? போ ஏன் அவருடைய அப்பா தாப்பனுடைய குரலை கேட்கல? எப்படி அந்த உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும்? இப்ப சொல்லுங்க, கடன் பையா வராது வீட்டுக்குள்ள? அல்லேலூயா. கடனாளியா இருக்கணும்னு விரும்பாதீங்க. இயேசுவோடு இருக்கிற உறவாளியா இருந்து கொள்ளுங்க. ஆமென், ஆமென். ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. கஷ்டங்கள் வரும் கால் களிப்பாக எண்ணே, இஷ்டமுடன் ஜெபம் அந்நேரம் பண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் அந்நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலவென்று சொல்லு, நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூய நாம் வெல்ல, துஷ்டனின் சூழ்ச்சியை தூய நாம் வெல்ல. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. இல்ல நினைச்சு என்ன செய்யாதீங்க. ஹலோ, இல்ல நினைச்சு யாரும் சோர்ந்து போகாதீங்க. இல்லாத இடத்துல அவர் சொன்னபடி செய்தார், அவர் சொன்னபடி செய்தார். இல்லாத இடத்துல எல்லாத்தையும் உருவாக்கி நம்மை நிரப்புகிறது, நம்மை ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற கர்த்தர். ஆமென். அவர் சொன்னதை செய்ய ஆயத்தமா? கீழ்ப்படி ஆயத்தமா? அப்படி இருந்தால் மட்டுமே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, எங்கள் அப்பா என்னை ஆசீர்வதிக்க இப்போ ஆயத்தம். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உம்முடைய சொல்லுங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சார், நான் கேட்கிறேன், அப்படி நாமம் அசுத்தமாக இருக்கு. ஏன் அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாரு? ஜெபிக்கிறதற்கு அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அப்ப இவர் ஆண்டவர் தான், ஏசப்பா தான் கற்றுக் கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. ஆனா நம்முடைய நாமம் அப்படியே சொல்லிக் கொடுக்கிறார். இன்னும் பரிசுத்தமாகட்டும், அப்புறம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஏன் இந்த பரிசுத்தம், அவருடைய நாமம் ஏன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஏன் கற்றுக் கொடுத்தார்? நான் சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வைகள், நம்முடைய செயல்பாடுகள், வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாய் காணப்படும். ஆமென். அல்லது அவருடைய நாமத்துக்கு பரிசுத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிற செயல்பாடுகளாய் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய பேச்சிலும் சரி, நம்முடைய நடக்கையிலும் சரி, நம்முடைய வார்த்தையிலும் சரி, மற்றும் நம்முடைய பார்வையிலும் சரி, எல்லா விதத்திலுமே
தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் பொழுது அவருடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? அசுத்தப்படுகிறது. யாருனால? ஒரு கிறிஸ்தவனால, ஒரு விசுவாசியினால. இதத்தான் அங்க நீ மனுஷன், ஹலோ டீச்சர்களை பார்த்து சொல்றாரு, நீ மனுஷன், நீ இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிற, பாவம் நிறைஞ்ச உலகத்துக்குள்ளதான் இருக்கிற, பாவத்துல விழுந்து அக்கிரமத்துல விழுந்து என் நாமத்தை அசுத்தப்படுத்துற மாதிரி நீ நடந்து கொள்ளாத அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இப்ப புரியுதா? புரியலையா? புரிஞ்சவங்கலாம் கரங்களை உயர்த்தி, நல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். அப்ப நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ளணும்னா, சத்திய வசனத்தின் வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்தால் மட்டுமே அவருடைய நாமம் இந்த உலகத்தில் நம் மூலம் பரிசுத்தப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாவிட்டால் அந்த பரிசுத்த குலைச்சல் ஆக்கிக் கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆமென். அப்போ பரிசுத்த குலைச்சல் ஆக்குறோம் அப்படின்னு சொன்னா, அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவு அங்க என்ன சொல்லுங்க? இல்ல. பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விட்டோம். தெய்வத்துக்கும் நமக்கு ஒரு உறவு இல்லாமல் இருந்தால் எப்படி வேணாலும் வாழலாம். இந்த உலகத்துல ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு வேத சட்டத்தின்படி ஒரு ஒழுங்கு இருக்காது, ஒண்ணுமே உள்ள இருக்காது. எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம், வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனசு தான் இருக்குமே தவிர, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல மனசு இல்லாம போனதுனால தான் இப்படி ஆகி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினா எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப நம்ம அப்பா, நம்ம தகப்ப உரிமை, நமக்கும் அந்த உரிமை இங்க பாருங்க. அந்த உரிமை எப்படி கிடைக்குதுன்னா, உறவா இருந்தா மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. இல்லைன்னா என் தேவனே சொல்றதற்கு, என் இயேசுவேன்னு சொல்றதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லவே இல்லை. ஆமென். அப்போ அனுதினமும் இயேசுவோடு ஒரு தேவ பிள்ளை பேசணும், உறவாக இருக்கணும். உறவாக இருக்க ஆயத்தமா? உறவாக இருக்க ஆயத்தமா? தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க ஆயத்தமா? அப்படின்னா என் தேவன் நம்ம அப்பா நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இல்லாவிட்டால் இல்ல. கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தா தான் தேவன். அதான் சொல்றாங்க, கர்த்தருக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். சங்கீதம் 27 கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இப்ப சொல்லுங்க, யாருக்கு காத்திருக்கணும்? நம்ம அப்பாவுக்கு காத்திருக்கணும். சொல்லுங்களேன், என் அப்பாவுக்காக நான் காத்திருப்பேன். சொல்லுங்க, நல்ல தைரியம் சத்தமா சொல்லுங்க, எங்க அப்பாவுக்காக நான் காத்திருப்பேன். அவர் என்னை கோடாகோடியாய் ஆசீர்வதித்து பெருக செய்வார். அது நிச்சயமா சொல்லி முடிச்சிட்டார் இல்லையா? எபிரேயர் 6:14 படிச்சு பாருங்க, தெரியும். என்ன அழகா சொல்றான்னு பாருங்க. நிச்சயமாகவே அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கட்டாயமா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். என்ன சொன்னாரு? அது 12வது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் சொன்னார் ஆபிராமை பார்த்து. இப்போ அதே ஆபிராமை பார்த்து என்ன சொல்றாரு? எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே
பண்ணுவேன். அந்தபடியே போதும். உன்னை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஹலோ, இப்ப பெருக பண்ணுவேன்னு சொல்றேன். ஆமென். கீழ்ப்படிந்தா பெருக்கம் வரும். வெறும் ஆசீர்வாதத்தை விடாதீங்க. இம்மா ஆசீர்வாதத்தையே பிடிச்சி தொங்கிட்டு உட்காராதீங்க. அது எப்படி எப்படி இருந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறத கீழ்ப்படியணும். அவருடைய சுத்தப்படி கேட்கணும். அவருக்காக காத்திருக்கணும். இதெல்லாம் இல்லாம அப்பாட்ட போய் சும்மா என்ன அப்படி ஆசீர்வாதம் என் பிள்ளையா சும்மா வரவே வராதுங்க. கெஞ்சிக்கலாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. சும்மா ஒண்ணு வராது ஆசீர்வாதம். சும்மா வந்து நினைச்சு கனவு கூட காணாதீங்க. ஆமென், ஆமென். என் பிள்ளை ரட்சிக்கப்படணும். அப்படித்தானா? உன் பிள்ளைங்களுடைய ரட்சிப்புக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க. தவறா எங்க போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் இப்படி போறானேன்னு சொல்லாம அவனை திருப்பும், அவனை ரட்சிக்கும். ஆண்டவரே ரட்சியோன்னு சொல்றதை காட்டில ரட்சித்து தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு இளையகுமாரனை போல திருப்பி உங்க பக்கமா இழுத்து கொண்டதுக்காக உமக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். ஸ்தோத்திரம். பாவத்தில் விழுகிறவனை தேவன் அப்படித்தான் இழுத்துக் கொள்வார். இதற்காகத்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் விழுந்து விடணும், காத்திருக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, தெருவில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? போராடணும், அன்றாடணும், காத்து கிடக்கணும். அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க. என் வீட்டில் இருக்க வேலையே எனக்கு பார்க்க முடியல. நான் எங்க போறது? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. என் வீட்டில் இருக்க வேலையை யார் செய்வான்? ஏயா நான் கேட்கிறேன், உனக்கு டிவி பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, அரட்டை அரங்கம் பண்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, சுவிசேஷம் சொல்றதுக்கு உனக்கு நேரம் இல்லையா? ஹலோ, சுவிசேஷம் சொல்லி இருந்தா இப்படியா இருக்கும் உங்க திருச்சபை? எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. நிறைஞ்சி வழி. இப்ப தப்பு பண்றது யாரு? நானா நீங்களா? ஏன் ஏசுநாதரா? யார் தப்பு பண்றது? சத்தமா சொல்லுங்க. இது நாம தான் தப்பு பண்றோம். அல்லேலூயா. அன்றாட டியூட்டி அது, அன்றாட கடமை, உங்க கடமை. கண்டிப்பா சுவிசேஷம் சொல்லித்தான். ஆமா, அப்படி சொல்லாதவங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் எப்படி வரும்? இதுக்கு பதில் சொல்லுங்க. வருமா? செய்ய வேண்டியதை கர்த்தருக்கு செய்யாம ஆசீர்வாதத்தை கேட்கிறதுக்கு தேவ சபைக்கு போகாதீங்க. இது எங்க கேட்டாலும் சரி, அது வேலை செய்யணும். ஆமென். கிரியைகளை செய்யணும். உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். நீ இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த உலகத்தில் நீ பெருகணும். அப்படின்னா நான் எங்க போறேன்னு சொல்லி தெரியாம ஆபிராம் போல இருக்கணும். ஹலோ, ஆபிராம் போல நம்ம தொழில் கை பிரயாசம் ஆசீர்வதிக்கணும்னா ஆபிராம போல இருங்க. அல்லேலூயா. ஒரே நொடிதான், அவ்வளவுதான். இது கஷ்டமான வேலையாச்சு, இதை எப்படி தூக்க முடியும் அப்படி யோசிக்காதீங்க. நான் போறேன், நான் தூக்குறேன், எனக்கு பலம் தந்தா என்ன செய்யும்? நான் தூக்கிடுவேன். நீங்க என்ன பலப்படுத்துங்க, நான் தூக்கிடுவேன். தைரியமா போய் முன்னாடி நெல்லுங்க. இங்க பாருங்க, அப்படி தூக்குறதுக்குள்ள அந்த எவ்வளவு வெயிட் இருந்தாலும் நம்ம கைக்கு வந்துடும், அப்படியே தூக்கிடுவோம். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான். உன் விசுவாசத்தின்படி உனக்கு. அப்ப அந்த விசுவாசத்தோட கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னிலிருந்து சுவிசேஷம் சொல்ல போறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறீங்க.
சும்மா ஒண்ணும் போகக்கூடாது. அதற்கு முன்னாடி தேவ சமூகத்தில் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருக்காம சுவிசேஷம் சொல்ல போகாதீங்க. ஆமென், ஆமென். அப்படி தேவ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவ சித்தத்தின்படி கேளுங்க. தேவ சமூகத்தில் வந்து காத்திருங்க. அதுக்கப்புறம் புறப்பட்டு போங்க. நீங்க போனீங்கன்னா கர்த்தர் உங்களோடு வருவார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கடந்து போனவர் உங்களோடு வருவார் சகோதரனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் அதுதான். வாசிங்க. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்துக் கொண்டு போய் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. மன்னிக்கவும், யாத்திரையாகமம் 13 கடைசி வசனம். பகலில் மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் விலகியே போகல. ஜனங்களை விட்டு சுவிசேஷம் சொல்ல போனீங்கன்னா இங்க பாருங்க, தேவ சமூகத்துல காத்திருந்து சுவிசேஷம் சொல்ல போனீங்கன்னா எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாம நல்ல ஒரு கர்த்தருடைய பாதுகாப்போடு கடந்து போய் சுவிசேஷம் சொல்லி அநேக ஜனங்களை, ஆத்துமாக்களை கர்த்தரை விட்டு பிரிஞ்சவங்களெல்லாம் நீங்க இழுத்துட்டு வந்துடுவீங்க. உங்களால முடியும். காரணம் என்னன்னா, நீங்க எந்த கர்த்தருக்காக காத்திருந்தீங்களோ அந்த கர்த்தர் உங்களோடு கூட வருவார். ஆமென், ஆமென். வருகிறது மட்டுமல்ல, என்ன செய்வார் தெரியுமா? மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னாடி போவாருங்க. ஹலோ, இப்ப சொல்லுங்க, தேவ சமூகத்துல நான் காத்திருந்தா, இங்க கவனிங்க எல்லாரும், பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, என்னைய பாருங்க, நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. தேவ சமூகத்துல காத்திருந்து நான் புறப்பட்டு போனா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் என் கூட வருவா, அதிசயமான காரியங்களை செய்வா, பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களை வீட்டு கொண்டு வருவா, ஆத்துமாக்களோடு திரும்பி வருவேன். நரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஊருக்குள்ள எழுப்புதல் வந்துவிடும். நம்ம குடியிருக்கிற ஊரை குறித்து அக்கறை இல்ல, கவலை இல்ல, அந்த ஜனங்களை குறித்த ஒரு அக்கறை இல்ல, ஒரு பாரம் இல்ல. உங்க இப்ப நம்ம அப்பாட்ட போக முடியுமா? சொல்லுங்க, போக முடியாது. ஏன் போக முடியாது? காத்திருக்கல, அவர் சித்தப்படி செய்யல, அவர் சொன்னத நிறைவேற்றல, எப்படி போக முடியும்? உரிமையே இல்லாம போயிட்டு சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு ஆசீர்வாதத்தை தயவு செய்து அப்பாட்ட வந்து எதிரே பார்க்காதீங்க. அவர் சொன்னதை செய்யாம தேவனிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற சொல்ல முடியுமா? எங்களுக்கு இது அவளுன்னு முடியும், வாயில சொல்லிடலாம். ஆனா அவர் பக்கத்துல நெருங்கி போக முடியாது. உறவே இல்லாம போச்ச. ஏன்னா அவர் சொல்ற அத்தனையுமே நம்ம ஃபெயிலியராக இருக்கிறோம். தேவ சித்தம் செய்தோமா? ஆபிராம் அப்படி அல்ல. சொன்னார், நடந்தே போயிட்டு இருந்தார், கானான் தேசத்தை சுதந்திரிக்க செய்தார். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்பான ஒரு தேசத்தை வேணுமா வேண்டாமா? வேணும். அது மட்டும் வேணும்.
அவர் சொன்னதெல்லாம் வேண்டாம், அப்படியா? நினைச்சு கூட பார்த்துறாதீங்க. அவர் சொன்னதை செய்யணும். அப்பதான் எந்த ஒரு எதிர்பார்ப்பின்றி கர்த்தர் ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு? இவ்வளவு கஷ்டமான வேலைய இந்த பாஸ்டர் எதுக்கு? பாஸ்டர் சொன்னா செய்யாதீங்க, கர்த்தர் சொன்ன உடனே என்ன செய்யுங்க. ஒருவேளை பாஸ்டர் சொன்னா ஒரு சுயத்துல சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். நான் உடனே பாஸ்டர் சொன்னாரு, நான் செய்யறதா? சொல்லுங்க, செய்யறதா வேண்டாமா? யார்கிட்ட போய் கேட்கணும்? நம்ம அப்பாட்ட போய் கேட்கணும். சரியா? சொன்ன உடனே போய் கண்ணை மூடிட்டு போய் பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படி போய் செய்துறாதீங்க, அது தப்பு. ஆமென். கர்த்தர்ட்ட என்ன செய்யுங்க? ஏசப்பாட்ட, ஆண்டவரே எங்க பாஸ்டரையா இப்படி சொன்னாங்க, நான் செய்யறதா வேண்டாமா? உம்முடைய சித்தம் என்ன? ஆமென், ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் இதுக்குள்ள இத்தனை சத்தியம் அடங்கி இருக்கா? அப்படின்னு அடங்கி இருந்திருக்க. இதெல்லாம் தெரியாம தான் என்ன பண்றோம்? அங்க ஐயா என்ன பண்ணுவாங்க? ஆர்கன் வாசிக்கும் ஐயா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா ஒரு ராகமாகவே பாடி என்ன செஞ்சிடறோம்? முடிச்சு தீர்த்து கட்டிடணும். அதுக்குள்ள என்ன இருக்கு? எந்த கிறிஸ்தவனும் இதுவரைக்கும் போகல யோசிப்பதற்கு. எந்த ஒரு தேவ பிள்ளைகள் விசுவாசி கூட உள்ள போகல. ஆமென். தோண்டி பார்த்திருந்தா தானே தெரியும் கர்த்தருடைய ஜெபத்துக்குள்ள என்ன இருக்குது. அவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், எப்படி அதை சுதந்திரித்துக் கொள்வது. ஆமென். எங்க அப்பா என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்ய சொல்லுங்க. இருதயத்தில் கை வைங்க. எல்லாரும் சத்தமா சொல்லணும். சும்மா வாய்ப்புல மறந்துடக்கூடாது. எனக்கு கேட்கணும். உங்க எல்லாருடைய சத்தமும் என்ன செய்யணும்? இங்க கேட்கணும். எல்லாம் சொல்லுங்க. இருதயத்தில் கை வைங்க. எங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்கல. எங்க அப்பா சொன்னதெல்லாம், ஏசப்பா என்ன சொன்னாரோ அதை கட்டாயம் இனிமேல் நான் செய்வேன். என் தேசத்தை சுதந்திரிப்பேன். கரந்தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாட்டி நமக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் தேடி போகாதீங்க. ஆமென். ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் அவர்கிட்ட போய் கேட்காதீங்க. உரிமை இல்லை. ஏன் இல்லை? உரிமையை பெற்றுக்கொண்டு போங்க. அப்படின்னா உரிமை என்று சொன்னால் அவரோடு உள்ள ஒரு உறவு வளர்த்துக்கிட்டு அப்பாவும் மகனும் அப்பாவும் மகனும் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவரே கேட்பாரு, மகனே உனக்கு என்னப்பா வேணும்? நீங்க கேட்க வேண்டிய, நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? தகப்பனும் மகனும் கொஞ்சம் குழாவிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. தகப்பன் தான் பெஸ்ட். தகப்பன் கேட்பாருங்க. கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்டு என்ன சொல்லுவார்? மகனே இவ்வளவு பாசமா இருக்கியப்பா, உனக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. கேட்பாரா? அப்பத்தான் அந்த உறவு எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்திருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு ஜெபிப்போம், அந்த ஜெபத்தில் எப்படி வளருவோம். வியாதி நமக்குள்ள வருமா? கேட்க, வியாதி நமக்குள்ள வருமா? விலகின நமக்குள்ள வருமா? சொல்லுங்க. முடிச்சிருந்தா நீ உருப்படியா தூங்கலன்னா, டாக்டர் என்ன சொன்னாங்க, நீ உருப்படியா தூங்கலன்னா பிபி வரும், அதிகமா தான் வரும். ஆனா என்னைக்கு அதை விட அதிகமா முடிச்சிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சனோ, கர்த்தர் இந்த இதுல இருந்து எல்லாம் பிபி கிபி எல்லாத்தையும் எடுத்து விட்டார். ஒண்ணுமே இல்லை. உள்ளதான் சொல்றேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முடிச்சிருந்தா பிபி வந்துருமா? உட்கார்ந்து பாருங்க தேவ சமூகத்துல, வியாதி எல்லாம் ஓடி போகுங்க. பரம தகப்பனோடு உள்ள ஒரு உறவு, அந்த உறவுல தான் எல்லாமே பயந்து ஓடுது. ஆமென். வியாதி ஓடும், உங்க பலகீனம் நீங்கும். கர்த்தரோடு உள்ள உறவை வளர்க்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. என் தகப்பன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் என் தகப்பனே, என் அப்பா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. அதுல அந்த பிரசங்கத்துல இன்னொரு வசனத்தை பாருங்க, இன்னொரு வார்த்தை, சூப்பரான ஒரு வேர்டு என்னன்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள். இதுல தாங்க ரொம்ப தப்பு பண்றோம். மன்னிக்க மனசுதானியா வருதா? சொல்லுங்க. எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டே பார்த்தீங்களா? என்கிட்ட ஒருத்தர் 300 ரூபா வாங்கினார். அன்றைக்கு கடைசி வரைக்கும் என்னை பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லா டேங்கும் பண்ணி சந்த பொதுக்கெல்லாம் ஒழிச்சு ஓடிக்கிட்டு இருந்தார். சாதாரண ஒரு விசுவாசி தான், உள்ளது சொல்கிறேன். அப்போ ஒரு நாள் எதிர்ப்புலாம் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நான் ஒன்றுமே கேட்கல. என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அந்த உண்மையை அங்கே கொண்டு கொடுத்துட்டேங்க அப்படின்னா. அப்படியா? நான் மோஸ்ட்லி யாருக்கு கொடுத்தாலும் சரி திருப்பி கேட்கவே மாட்டேன் எப்பவுமே. எங்க அப்பாவும் அப்படித்தான். எங்க அப்பாவோட ஹேபிட்டே அதுதான். ஆமென், ஆமென். ஆமா, அல்ப சொல்பமா யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கு கேட்டாரு, கொடுத்துட்டேன். பாவம் சாப்பாடு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. மன்னிக்கிறோமா? மன்னிக்கிறோமா? விட்டு கொடுக்கணும். போனா ஏழை தின்னா சாப்பிட்டு ஒன்ன கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவன்கிட்ட போய் அதுக்காக வேண்டிய என்ன செஞ்சிடாதீங்க, சண்டை போட்டு கழுத்தை பிடிச்சிடாதீங்க. போனா போட்டு இடம் கொள்ளாமல் போகிற வரைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இங்கதான் இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லை. ஹல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போகிற வரைக்கும் ஆசீர்வதிக்கிறார் நம்ம அப்பா. எங்க இருக்கிறார்? என் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களா? இடம் கொள்ளாமல் போகிற வரைக்கும் ஜீவன் எல்லாம் போச்சு. சத்தமா சொல்லணும், இதெல்லாம் சத்தமா சொல்லணும். இடம் கொள்ளாமல் போகிற வரைக்கும் எனக்குள்ளே இருந்து என்னை ஆசீர்வதிக்கிற எங்க அப்பா என் கூட இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எனக்குள்ளே பெரியவராய் இருக்கிறார். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து மன்னிக்கணும். மன்னிக்கிற சுபாவம் எல்லாருக்குள்ள வரணும். சரியா? இதுக்கப்புறமும் எல்லாரும் எதிர்த்து ஓடிடாதீங்க. எங்களுக்கு போராடுங்க. எல்லாம் நல்ல அருமையான சத்தியத்தை கேட்டுட்டீங்க. போராடி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்ப பாடலாமா? பரமண்டலங்கள் மீதிருக்கும் என் கண் பார்வை நோக்குமே, பார்வை நோக்குமே, என் கண் பார்வை நோக்குமே. வேலைக்காரர்கள் எஜமான் கைகளை நோக்கும்
சொந்தமாக்கி கொள்ளணும்னா, தகப்பன் மேல உரிமை வேணும் அப்படின்னா பாவத்தை விட்டு வெளியேறணும். அக்கிரம சாபமான காரியத்தை விட்டு நாம் வெளியேற்றப்படணும். உமக்கு நான் கீழ்ப்படியாக இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்பீங்களா? கேட்பீங்களா? ஆதி தகப்பன், ஆதாம், ஆதி தாய் ஏகம் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. பரம தகப்பன் ஏசு அப்பாவுக்கு கீழ்ப்படியாததுனால பாவத்துல போய் விழுந்தாங்களே. நானும் நீங்களும் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிய ரொம்ப கொடுக்கலாமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிவே ஆண்டவரே, சத்தியத்தை எனக்கு தெளிவாக சொல்லிட்டீங்க, எனக்கு இறங்கும். அந்த கீழ்ப்படியாமையினால நம்முடைய சரீரத்தில் எத்தனை பாவம், எவ்வளவு பயங்கரமான வியாதிகள் நம்மை தொற்றிக் கொண்டது, எத்தனை சத்துடைய போராட்டங்கள். இயேசுவே, எனக்கு இறங்க மாட்டீரா, எனக்கு இறங்க மாட்டீரா, எனக்கு இறங்க மாட்டீரா என்று சொல்லி இப்பொழுது போராடுங்க. தேவ சமூகத்தில் போராடுங்க. தேவ பிள்ளைங்க எல்லாம் ஆயத்தரவு கேட்கணும். அப்பா அப்பான்னு உரிமையா கேளுங்க. பாவத்தை தூக்கி வீசுங்க. பாவத்தை உள்ளத்திலிருந்து தூக்கி வீசுங்க. வீசிட்டு அதுக்கப்புறம் தான் வராம எரிச்சல். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் காணப்படக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசுங்க. இயேசுவே, அவர்கள் ஒன்றும் எனக்குள்ள வேண்டும், ஒன்றும் எனக்குள்ள வேண்டவே வேண்டும். என்னை நீங்க ஆசீர்வதிங்க, என்னை நீங்க ஆசீர்வதிங்க. கேளுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறான். சுவிசேஷம் சொல்லாதவன், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யாதவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கூட பெற்றுக்கொள்ளவே முடியாது. சுவிசேஷம் சொல்வதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு நீங்கள் புறப்பட்டு இன்று முதல் புறப்பட்டு போங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. அப்பா கூட பேசுங்க. ஹல்லேலூயா. உங்களை அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. ஓ ஆவியானவரே, பேசுங்க. அப்பா கூட பேசுங்கப்பா, அப்பா கூட பேசுங்க. நம்ம அப்பா கூட பேசணும், உரிமையா பேசுங்க. எனக்குள்ள என்ன பாவம் இருந்தாலும் மன்னிங்க. சபைக்கு பிந்தி வருகிறதே பாவம், தெரியுமா? இனி பிந்தி வரக்கூடாது, இது பாவம். சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்யாம போகிறது பாவம். தீர்க்க தரிசன வசனத்தை உதாசீனம் பண்ணுகிறது பாவம். தீர்க்க தரிசனத்தை நீ அற்பமா எண்ணாதே என்று ஆவியானுடைய வார்த்தை வந்திருக்கிறது. எல்லாம் வாயை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க. உங்க கஷ்ட நிலைமையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டமெல்லாம் இன்னைக்கு தொலைஞ்சு போக போகிறது. இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் ஐயா, எங்களுக்கு இறங்கும் ஐயா. எல்லாம் வாயை திறந்து கேட்கிறீங்களா? எங்களுக்கு இறங்குமே. நாங்க தப்பு பண்ணிட்டோம் ஐயா, உம்மோடு உள்ள ஒரு உறவை வளர்த்து கொள்ளாம முறிஞ்சிட்டோம் ஐயா. ப்ளீஸ் எங்களுக்கு இறங்கும் என்று கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் என்று கேளுங்க. உம்மோடு உள்ள ஒரு உறவை வளர்த்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை ஜெப ஆவியினால் நிரப்புங்க. சத்தியத்தின் வசனம், வார்த்தை, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விடாதீங்க. கர்த்தரை பிடிச்சுக்கோங்க, கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. ஏசப்பாவை பிடித்துக் கொள்ளுங்க. விடாதீங்க, விடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடுங்க, போராடுங்க, போராடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தியத்தின் மூலம் பேசின கர்த்தர். நான் இனிமேலாவது குறைஞ்சது ஒரு 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்களா பார்க்கலாம். அல்லது 1 மணி நேரமா கட்டாயம் ஜெபிப்பேன். ஜெபத்துல குறை வைக்கவே மாட்டேன். ஜெபத்துல வேத வாசிப்புல குறை வைக்கவே மாட்டேன். தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணி. ஓ, இது இல்லாம, இந்த 2 இல்லாம நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்வது அது வீணா இருக்கும். அது பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆகவே இயேசுவோடு உள்ள ஒரு உறவில்லாத ஒரு வாழ்க்கையானது பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இயேசுவோடு உள்ள ஒரு உறவுல வாழ்ந்து இருக்கேன், தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறீங்களா? அப்படின்னு கேளுங்க, 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 கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். இப்பொழுது அந்த ஜெப ஆவியை கேளுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை கேளுங்க. என்னால வீட்டுல ஜெபிக்க முடியல ஆண்டவரே, ஓ என்னால வீட்டுல ஜெபிக்க முடியல, சத்துரு எனக்குள்ள போராடுகிறான் அப்படின்னு சொல்லுகிறவங்க எல்லாம் இருதயத்துல கை வைங்க, கை வைங்க, கை வைங்க. எல்லாம் இருதயத்துல கை வைங்க சீக்கிரமா. சத்துரு என்கிட்ட போராடுறான், என் ஜெபத்தை தடை செய்கிறான் அப்படிங்கிற நேரத்துல தயவு செய்து சொல்லுகிறேன், சத்துருவை ஜெயிக்க கர்த்தர் இப்பொழுது பலத்தை தர இறங்கி வந்திருக்கிறான், இறங்கி வந்திருக்கிறான், இறங்கி வந்திருக்கிறான், இறங்கி வந்திருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் என் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்கிட்ட இருந்து கொடுக்குகிற சொல்லாத ஆவியே என்னை விட்டு ஓடிப்போன்னு சொல்லுங்க. வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்கிட்ட இருந்து கொடுக்குவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. தினமும் ஏசப்பா பாதத்துக்கு வருவேன், என் அப்பா பாதத்துக்கு தினமும் வருவேன், தினமும் 3 வேளை வருவேன், அங்கு ஜெபிப்பேன் சொல்லி தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க, தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க, தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. நமக்கு இதுவரை காலம் கிடையாது, இனி காலங்களும் நேரங்களும் நமக்கு இல்ல, நல்ல கிறிஸ்தவங்களுக்கு இல்ல. இருள் சூழும் காலம் எதிரே வருகிறது. இப்பொழுது உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளை நீ ஆதாயம் பண்ணிக்கொள் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தீர்வு இருதயத்துல கை வைங்க. எல்லாரும் ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் காத்துக்கொள்ள உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை எடுத்த தீர்மானம் தோற்று போகக்கூடாது. பிசாசு வந்து தோற்று போகாதபடி, வந்து எங்கள்கிட்ட தோற்கடிக்காதபடி, அதை வெற்றி பெற எங்களுக்குள்ளே இறங்கி வாரும். இந்த பாடல் தான் அது. தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் காத்துக்கொள்ள உதவும். தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் காத்துக்கொள்ள உதவும். நேர்மையான வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையான வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். இன்னொரு விஷயம், தீர்மானம் தோற்காதபடி காத்துக்கொள்ளும். தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் காத்துக்கொள்ள உதவும். தீர்மானங்கள்
இயேசுவின் நாமத்தில் விளக்காக உம்மை துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை தந்தி எங்களை பலப்படுத்தினீங்க, ஆசீர்வதித்தீங்க, எங்களை நடத்தினீங்க, எங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு தத்தமும் கொடுத்துட்டீங்க. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் காத்து கொண்டு ஆபிரகாம் கண்டை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி பெருக பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அந்த சந்ததி ஆபிரகாம் சந்ததியாக தான் ஆண்டவரே விசுவாசம் விசுவாச சந்ததியா இன்னைக்கு நாங்கள் இந்த கூடாரத்துக்குள்ள வந்து நின்று கொண்டிருக்கிறோம். உண்மை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். எங்க அப்பா எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்துதான் ஆக வேண்டும். ஜெப ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பும். தனி ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம், துதி ஸ்தோத்திர ஜெபம் என்று ஆண்டவரே செய்து உபவாச ஜெபம் என்று தனிமை உட்கார்ந்து போராடி ஜெபித்து உறவை வளர்த்துக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கும் ஐயா. உம்முடைய விசேஷித்த ஜெப ஆவியினால் நிரப்பும். இப்பொழுது நிரப்பும் ஐயா. இப்பொழுது ஜெப ஆவி இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவியினால் நிறைத்து அபிஷேகித்து வழி நடத்து மகிமைப்படுகிறார். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இனி இதன் பிற்பாடு ஜெபிக்க போகிற ஜெபத்தை நடத்த போகிற பிள்ளைகள் மேலையும் ஜெப ஆவியோடு கூட இறங்கி வழி நடத்துவீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.